தானு சாப்பிடு. இதெல்லாம் இருக்கட்டும் கவின், இதுக்கெல்லாகலாம் நான் ஒன்றும் வெளியே வரல. அப்புறம் வேற எதுக்கு வந்தியா? நீ தான் மைண்டே சரியில்லை, வெளியே போலான்ட்டு சொன்னேன். இப்போ என்னன்னு பார்த்தா இதுக்கெல்லாம் வரலன்ட்டு சொல்ற. சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு. வீட்டில் பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாள்ல, விட்டுட்டு வந்திருக்கோம், ஞாபகத்தில் இருக்கா? ஐயோ, ஒரு 5 நிமிஷம் கூட ரிலாக்ஸ்டா இருக்க விட மாட்டீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லிட்டேவா இருப்பீங்க? என்ன ஆச்சு ஒன்று உனக்கு? தேவையில்லாம ஏன் இதாயிட்டு இருக்க? இல்லை கவின், எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கலையா? யார? என்னையா? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? அப்புறம் வேற யார பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. வீட்டில் நடக்கிறதும் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. நினைச்சானு நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எந்த பிரச்சனையில வந்து நிப்பன்ட்டு நல்லாவே தெரியும். எம்மா தாயி, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் என் மண்டைக்குள்ள கொண்டு வந்துடாத, உனக்குள்ளே வச்சுக்கோ. நல்லா தெரியும் எனக்கு, நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்கன்ட்டு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்ப தேவையில்லாத பேச்சானு இதெல்லாம். எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஆமாம் கவின், நான் என்ன பேசினாலும் அது தேவையில்லாத பேச்சு. சரி, யார் ஒன்று என்ன சொன்னா? யாரும் என்ன எதுவும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் வேணாம். ஐயோ முடியல, இவ வேற. இன்னைக்கு என்ன பிரச்சனை கூட்டுறதுக்கு என்னை இப்படி வந்து உட்கார வச்சிருக்கான்னு தெரியல. ஏதாவது பிரச்சனை சொல்லுவான்னு தெரிஞ்சா வந்தே இருக்க மாட்டேன். மைண்டு சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டா. என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது இல்லைன்னு தெரியுது. நம்ம வீட்டுக்கே கிளம்பிடலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதானு. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு. என்ன பிரச்சனையோ அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். இல்லை கவின், இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்ட்டு எனக்கு தோணலை. என்ன தோணல? எனக்கு தோணலை, அவ்வளோதான். இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருவோமா? அப்புறமா வேற பார்த்துக்கலாம். என்னானு உளறிக்கிட்டு இருக்க? நீ தானே கூப்பிட்டு பிரச்சனை பிரச்சனை என்ன கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற. சொல்லலை சரியா? விட்டுரு, இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரு. கொஞ்ச நேரம் காத்தால நடக்கலான்ட்டு பார்த்தா இந்த காலு வலி என்ன பாடு படுத்துரு. செத்த இப்படி உட்காருவோம். இவர் வேற. இப்போ எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிற? நீ எரிச்சு பட்டில, அதை பார்த்தா சிரிக்கிறேன். அப்போ நான் எரிஞ்சு விழுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, அப்படி தானே? ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது, சும்மா ஃபன்னுக்கு தான் சிரிச்சேன். தயவு செஞ்சு விட்றியா பேச்ச? ஓ, என்னை பார்த்தா ஃபன் பண்ற மாதிரி தெரியுது. நான் உன்னை ஃபன்னுக்கு தான் அங்கே கூப்பிட்டு வச்சிருக்கேனா? அனு மரியாதையே பேசு, பக்கத்துல ஆள் இருக்காங்கன்னு தெரியுதுல. ஓ, மரியாதை அது ஒன்று தான் குறைச்சல். ஏன் தான் பிரச்சனை இழுக்கணுன்ட்டே கூப்பிட்டு வந்து வச்சிருக்கா. கடுப்பா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படின்னு தெரிஞ்சா கூப்பிட்டே வந்திருக்க மாட்டேன் வெளியே. கவின், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அதை மட்டும் நீங்க கேட்பீங்களா? அனு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நீ சொல்லிடாத, அதை மட்டும் நான் கேட்க மாட்டேன், ஓகேயா? அந்த ஒன்னே ஒன்று என்னது? நீயும் சொல்லு, நானும் சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அந்த ஒன்னே ஒன்று என்னது, நீ சொல்லு. நல்ல கதையா இருக்க. அப்புறம் நான் அந்த ஒன்றை சொல்லுவேனா? நீ அதுக்கப்புறம் வந்து சொல்லுவேன் இந்த ஒன்று தான் நான் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ சொல்லு முதல்ல. ஃபேமிலி விஷயமா இருக்கக்கூடாது, மற்றது எல்லாமே உன் சொல்லு, நான் கேட்டுக்கிடுறேன். அப்படியா? சரி, வீட்டுக்கு கிளம்பலாமா? சாப்பிட்டு முடிக்க போகிறேன். அப்போ நீ சொல்ல வந்தது ஃபேமிலி பத்தியா? ஆமாம் கவின். என்ன ஆச்சானு, ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? யாராச்சும் ஒன்று என்ன சொன்னாங்களா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ம். அப்புறம் என்ன? இல்லை கவின், உன் ஃபேமிலியோடு என்னால் இருக்க முடியுமான்னு தோணலை. என்ன சொல்ற நீ? ஆமாம் கவின், பேசாமல் நம்ம வேற வீடு பார்த்து போயிடலாமா? கவின், நான் உண்மையில தான் சொல்கிறேன். சும்மா விளையாடாதானு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீயாச்சும் வேற வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாச்சு. ஒழுங்கா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. இல்லை கவின், நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். சரி ஓகே, நாளைக்கு போயிடலாமா? இல்லை, இன்னும் 1 மந்த்தில். சரி ஓகே, போயிடலாம். சரியா? சாப்பிடு. கவின், உண்மையிலேவா சொல்கிறீங்க? ஆமானு, உண்மையிலே போயிடலாம். உன்னை வச்சுக்கிட்டே அம்மா கிட்ட பேசுகிறேன். அம்மா சரின்னு சொன்னாங்கன்னா போயிடலாம். யாரு? உங்கள் அம்மாவா? அதெல்லாம் ஒன்றும் சரின்னு சொல்ல மாட்டாங்க. நீ எப்படின்னாலும் நல்ல முடிவாக எடுங்க. சரியா நோ, போயிடலாம். சரியா? அம்மா நோ சொன்னா நம்ம போயிடலாம், ஓகேயா? கவின், அதான் சரின்னு தெரியல, அப்புறம் என்ன? இல்லை, எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அது எப்படி அம்மா நோ சொன்னான்ட்டு போக முடியும்? நீங்கள் எப்படி வருவீங்க? அது என்னோட பிரச்சனை தானே. உனக்கு இப்போ தனி வீடு பார்த்து போகணும், அவ்வளோதானே. போயிடலாம், அவ்வளோதான். சிம்பிள். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய வீட்டுக்கு போகணுன்ட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேயா? அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தனி வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம பேசாமல் ப்ரைவசியாக இருக்கலாம். நமக்குன்ட்டு நல்ல ஜாலியாக இருக்கும். நீ, நான், பாப்பா 3 பேரும் நல்ல ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம். ஓஹோ, இப்போ இந்த வீட்டில் இருக்குது அதெல்லாம் இடைஞ்சலா இருக்கா? இப்போ நீ பாப்பாவை யார்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்க? நீ என் கூட தனியாக தான் இப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. இதே நீ தனி வீட்டுக்கு போனேன்னா பாப்பா உன் கூட தான் இருப்பா. நீ என் கூட தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? வீட்டில் யார்கிட்ட விட்டுட்டு வருவ? பரவாயில்ல, நான் கொண்டு வந்துட்டு போகிறேன்.
சரி ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அனு, சாப்பிடு. அப்போ நீ இன்னுமே கன்வின்ஸ் ஆகலை, இன்னுமே நீ அந்த ஃபேமிலியில தான் இருக்கணும்னு நினைக்கிற. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கலையே. அதான் தெரியுது உங்கள் மூஞ்ச பார்த்தாலே. இப்போ கூட என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொன்னதை அக்செப்ட் பண்ணுறதும் உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. நான் தான் சொல்லிட்டேன்ல போகலான்ட்டு. 1 மந்த் டைம் கொடுத்தில, அந்த டயத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம தனி வீடு பார்த்து போகிறோம், புரியுதா? அதுக்கப்புறம் யாரோட டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. நம்ம ஜாலியாக நம்மளோட இதில் நம்ம அமைதியாக இருக்கலாம், புரியுதா? ம். இப்போ சாப்பிடு, ஐஸ்கிரீம் உருகுது பாரு. இல்லை, இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? உடனே எப்படி ஓகே சொன்னீங்க? ஏய் எம்மா, ஓகே சொன்னாலும் தப்பு, சொல்லாட்டான்னு தப்பா? நீ என்னதான் எதிர்பார்க்குற என்கிட்ட அப்போ? அதான பார்த்தேன். இதுங்க எங்க உருப்பட போகுது? வேற வீட்டு பார்த்து போகணுமாம்ல. அப்ப நம்மளெல்லாம் யாரு பாக்குறதா? எல்லாம் இப்படி கிளம்பிட்டுங்க. பார்க்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நல்ல பிரெயின் வாஷ்ல பண்ணிட்டு இருக்குதுங்க கட்டிக்கிட்டவங்கள. இதுங்கள நல்லா வளர்த்து செட்டில் பண்ணி விட்டுட்டு எல்லாம் பார்க்கணுமா? தனி கொடுத்தனுமாம்ல, தனி கொடுத்தனும் உருப்படாததுங்க. இதுங்க கிட்ட வந்து உட்கார்ந்தன்ல, என்னதான் இந்த கம்பால அடிச்சுக்கணும். இடத்த காலி பண்றேன். உண்மையிலே நான் சொன்ன மாதிரியே இருப்பீங்களா? 1 மந்த்ல கண்டிப்பா நம்ம தனி வீடு பார்த்து போறோமா? ஆமாடி அனு, உண்மையிலே தான் சொல்கிறேன். கண்டிப்பாக தனி வீடு பார்த்து போகிறோம், சரியா? நான் கூட நீங்க ஓகே சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன் கவின். உண்மையிலே என் மைண்ட் செட் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரியுது. அதான் நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கவின். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு? நானே அதான் எதிர்பார்த்தேன். இப்போ நீயே சொல்லிட்ட, அதில் என்ன இன்னும் தப்பு இருக்கு? உனக்கு இப்படி தோணுது, அவ்வளோதானே, செஞ்சுருவோம். செஞ்சுருவோமா? அப்படின்னா வேற வீடு பார்த்து போயிடுவோன்னு அர்த்தம். ஓகே. எனக்கு பீஸா வேணும். பீட்சாவா? ஆமாம், கடையில் போய் சாப்பிடலாமா? முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடி, அப்புறமா போகிற வழியில் சாப்பிடலாம். ஓகே கவின். அப்பாவையே மூஞ்சி வச்சு சொன்னா என்ன சொல்லணும்னு கேட்டுருவாங்களோ? பரவாயில்லையா, இந்த டெக்னிக் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதே. கோவமாக இருக்கையில் கவின் கிட்ட ஏதாவது ஒன்று பேசினாலே அவ்வளோதான். மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிருப்பாரு. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், அதுவும் இல்லாமல் வீட்டை விட்டே போவோன்னு சொல்கிறேன், அதுக்கும் ஓகேங்கிறாரு. பரவாயில்லையானோ, இவ்வளோ நாளாக கோவத்தினால எல்லாத்தையும் இழந்துட்ட பார்த்தியா? இனியாச்சும் கோவப்படாமல் இந்த மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டு காரியத்தை மட்டும் சாதிக்க பாரு. எவ்வளோ புக்காவாக இருந்திருக்க நீ. இனிமே என்னத்தை சாதிக்கணும்னு இப்படி அமைதியாக இருந்துட்டு கவின்கிட்ட கேட்க வேண்டியதுதான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, காரியமும் நடந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக போயிடணும். எரிச்சலாக இருக்குது. இந்த ஆனந்தி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு இருக்குடி, நானும் எல்லா வேலையும் பார்க்கணுமாம்ல. நல்ல கதையாக இருக்க. தனியாக போனதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு ரெஸ்ட்டு தான். யார் வேலை பார்க்க போகிறா? எல்லா வேலையும் அப்படியே யாராச்சும் வேலைக்காரி வச்சு பார்த்துட்டு நீட்டாக தூங்கி எஞ்சிருக்கணும். அவ்வளோதான் நம்ம வேலை. அதெல்லாம் எப்போதான் நடக்க போதோ தெரியல.